செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊராட்சி பணிகளுக்கு முட்டுக்கட்டை போடும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஊராட்சி மன்ற தலைவர் மனு அளித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த மணப்பாக்கம் ஊராட்சியில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த ஆணி துரைராஜ் என்பவர் அப்போதைய அரசுக்கு ஊராட்சி மன்ற அலுவலகம் பழுதானதால் அதனை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்ட கோரிக்கை மனு அளித்திருந்தார். தற்பொழுது மணப்பாக்கம் ஊராட்சியில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் 31 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்ட ஒப்பந்தம் வைக்கப்பட்டு புதிய அலுவலகம் கட்டுவதற்கான பணிகள் துவங்கிய நிலையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆணி துரைராஜ் மற்றும் அவருக்கு நெருங்கியவர்கள் மூலம் கட்டிடம் கட்டும் பணிக்கு முட்டுக்கட்டை போடுவதாகவும் இதனால் ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள தற்போதைய திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் ரஞ்சித்குமார் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் சார்பில் மனு அளிக்கப்பட்டு இச்சம்பவம் தொடர்பாக கடந்த மாதம் வட்டாட்சியர் தலைமையில் இருதரப்பு அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறவிருந்த நிலையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. இந்நிலையில் புதிய அலுவலகம் கட்டுவதற்கான பணிகள் துவங்கப்பட்ட நிலையில் ஆணி துரைராஜ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பணியினை தடுத்து நிறுத்தி பிரச்சனையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் புதிய அலுவலகம் கட்டுவதை தடுக்கும் விதமாக பழைய அலுவலகம் இருக்கும் இடத்திலேயே புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தும் உள்ளனர். இப்பிரச்சினை தொடர்பாக மாவட்ட கூடுதல் ஆட்சியர் நாராயண சர்மாவை நேரில் சந்தித்து தற்போதைய ஊராட்சி மன்ற தலைவர் ரஞ்சித்குமார் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மனு அளித்துள்ளனர். மணப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் M.K. ரஞ்சித்குமார், திமுக அரசின் கொள்கை முடிவான அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் மூலம் எங்க பஞ்சாயத்துக்கு ஊராட்சி மன்ற அலுவலகம் 31 லட்சத்துல வரப்பட்டுள்ளது. அதை ஆரம்பிக்கும் போகும்போது என் மீது வன்மம் கொண்ட சில பேர் என்ன பண்றாங்க, இப்ப கட்டும் போதே அந்த திட்டம் வரும்போதே என்ன கேட்கறாங்க. ஏற்கனவே இந்த இடத்துல காலனி பகுதியில் தான் ஆபீஸ் இருக்கு. அந்த ஆபீஸோட சிட்டாரங்கள் வாங்கும்போது அந்த இடம் ராஜநாயர் பேர்ல இருக்குது. இப்ப அரசின் கொள்கை முடிவான பட்டாயிரத்திலேயோ நீர்நிலை ஓடப்பெரும்போக்கு மேய்க்கல்ல கட்டக்கூடாதுன்னு இருக்கிறதுனால அந்த இடத்துல கட்ட முடியாதுன்றாங்க. அதே காலனி பகுதியிலேருந்து இன்னொரு இடம், ஒரு சர்ச்சு பக்கத்துல தன்னந்தோப்பு காலனி முன்னாடி அந்த இடத்தோட சிட்டாரங்கள் வாங்குறேன், அது நீர்நிலை ஓடப்பெருமோ அதையும் முடியலன்றாங்க. இன்னொரு இடம் நத்தம் பரம்ப கொடுங்க, அது ஓகேன்னு சொல்லி அரசாங்கத்தின் மூலயமா ஒப்பந்தம் வைக்கப்பட்டு வேலை தொடங்கும் போது இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நேற்று வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தடுத்தாங்க. தடுத்துட்டு கலெக்டர் ஆஃபீஸ் மனு கொடுத்ததா சொல்றாங்க. அந்த மனுவில் பார்த்தீங்கன்னா என்னை பத்தி ரொம்ப அவதூறா சொல்லியிருக்காங்க. நான் தலைவராக பொறுப்பேற்ற காலம் முதல் கொண்டு எல்லா சமூகத்தையும் நான் அண்ணன் தம்பி மூலம் தான் பழகின்னு இருக்கிறேன். அதுல தேவையில்லாம என்னோட பேரை கெடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக என் மேல தேவையில்லாத அவதூறுகளை சொல்லி என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. இதுல அரசாங்க தரப்புல இந்த பிரச்சனை சம்பந்தமா அமைதி பேச்சுவார்த்தைக்கு தாசில்தார் மேடம் கூப்பிட்டாங்க. அதுக்கு அவங்க தரப்புல வரல. ஏன் வரலன்ற போது அவங்க கிட்ட என் மேல தகுந்த ஆதாரங்கள் தான் சொல்லிடலாம் புகாரை. அந்த புகார் கூட என் மேல தகுந்த ஆதாரங்கள் கிடையாது. நான் எந்த ஒரு தவறும் செய்யவும் இல்லை. ஒரு தலைவரா அரசாங்கம் சொல்படி அரசாங்கம் சொல்ற இடத்துல நான் இடத்த கொடுத்து அவங்க கட்டுறாங்க. ஏற்கனவே இருந்த இடம் ஒரு ஐயர் இடம். அவர் கலெக்டர்கிட்டையும் மனு கொடுத்துருக்காரு. அந்த இடத்த அப்புறப்படுத்தி கொடுங்க, இடத்த மீட்டு கொடுங்கன்னு கொடுத்துருக்கிறாப்புல. இதுல நான் எந்த ஒரு பாகுபாடு இல்லாம தான் நான் செயல்பட்டு வரும்போது என்னை ஒரு எதிரி மாதிரி சித்தரிச்சு என்னோட அரசியல் என்னோட எலெக்ஷன்ல என்னை எழுத்து நின்று தோர்த்தவர் தேவையில்லாம ஒரு சில பேரை தூண்டிக்கிட்டு எனக்கு எதிர்ப்பா செயல்படுறாங்க சொல்லிக்கிறேன். இப்ப பார்த்து ஏசி சாரை பார்த்தோம். ஏசி சாரை பார்த்ததுக்கு அவர் இவர்கிட்ட தாசில்தார்கிட்ட கன்வே பண்ணியிருக்கிறேன். அதை பண்ணி மேற்கொண்டு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது முழுக்க 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 திமுக அரசின் கொள்கை முடிவான அண்ணா மறுமலர்ச்சி திட்டம்ன்ற ஒரே காரணத்தினால இதை சிதைக்கணும்னு பாக்குறாங்க. இதை அரசாங்கமும் மற்ற அதிகாரிகளும் இதுக்கு பூர்ண ஒத்துழைப்பு கொடுப்பாங்க நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.